Hi friends, welcome to Stitch and Smile. இன்னைக்கு நம்ம A-line kurti cutting and stitching with front open ஓட பார்க்க போறோம். ஓகே, இப்போ இது வந்து நைட்டி ஃபேப்ரிக் 3 மீட்டர்ஸ் அளவுக்கு இருக்கும் இல்லையா, அந்த ஃபேப்ரிக்கில் நம்ம கட் பண்ண போகிறோம். துணியை அகலத்துலேயும் உயரத்துலேயும் 4ஆக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு அகலத்தில் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன் சிங்கிள் ஃபோல்டிங், அடுத்து வந்து உயரத்தில் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இப்போ டோட்டலாக 4 ஃபோல்டிங் இருக்குது. ஓகே, இப்போது ஃபோல்டிங் சைடு என் பக்கமாக இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம தேவையான ஹைட் மார்க் பண்ணிக்கலாம். 38.5 இன்ச்சஸ் வந்து எனக்கு டோட்டல் ஹைட் தேவை. அது கூட 1.5 இன்ச்சஸ் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ 40 இன்ச்சஸில் நான் ஹைட் மார்க் பண்ணி அதை வந்து லைன் போட்டு கட் பண்ணி தனியாக எடுத்துக்கலாம். ஓகே, இப்போது நான் இதை லைன் போட்டுட்டேன். இப்போ இதை கட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ கட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மற்ற மெஷர்மெண்ட்ஸ்லாம் மார்க் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ ஃபோல்டிங் சைடு என் பக்கமாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இதனுடைய நெக் வித்து 2.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணுறேன். அதுக்கப்புறமா 3 இன்ச்சஸ் ஷோல்டர் மார்க் பண்ணுறேன். இப்போ 6 இன்ச்சஸ் ஆம்கோல் ஹைட், 8.5 இன்ச்சஸ் செஸ்ட் ரவுண்ட். டோட்டல் செஸ்ட் ரவுண்டை 4ஆல் டிவைட் பண்ணி போட்டிருக்கேன். 1.5 இன்ச்சஸ் சீமிங்க்கு. அடுத்து வெஸ்ட்னுடைய ஹைட்டு 14 இன்ச்சஸில் மார்க் பண்ணியிருக்கேன். 15 இன்ச்சஸில் மார்க் பண்ணியிருக்கேன். அடுத்து 21 இன்ச்சஸில் ஹிப்பினுடைய ஹைட். இப்போது வெஸ்ட்னுடைய ரவுண்டு 7.5 இன்ச்சஸ் ப்ளஸ் சீமிங்க்கு. அதுக்கப்புறமா ஹிப்பினுடைய ரவுண்டு வந்து மார்க் பண்ணுறேன். 9 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன். அது கூட சீமிங்க்கு நமக்கு தேவையில்லை, ஏன்னா இதிலேருந்து நம்ம அந்த ஹிப்பினுடைய ஹைட் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதிலிருந்து கீழே அந்த ஓப்பன் சைடு அந்த எட்ஜு வரைக்கும் பாருங்கள், இந்த மாதிரி டேப் வச்சு வரைஞ்சிக்கோங்க. கீழேருந்து ஒரு 1 ஆர் 1.5 இன்ச்சஸ்க்கு இந்த மாதிரி ஷேப் கொடுத்து வரைஞ்சிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நெக்கினுடைய ஹைட்டு 5 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரே மெஷர்மெண்ட்டில் கட் பண்ணுறோம். ஓகே, இப்போ இதை நம்ம கட் பண்ணிடலாம். நம்ம ஹிப்பினுடைய ஹைட் மார்க் பண்ணியிருக்கிறதுலேருந்து அப்படியே நம்ம இருக்கிற துணியினுடைய அகலத்தை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். ஓகே, இப்போ பாருங்கள், இது கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதனுடைய ஃப்ரண்ட் பீஸு மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். ஓகே, இதில் ஆம்கோலில் பார்த்திங்கன்னா அந்த ஷேப் வந்து ஒரு 1/2 இன்ச் உள்பக்கமாக கட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரண்ட் ஓப்பன் சொல்லியிருந்தோம், ஸோ அந்த சென்டர் வந்து கட் பண்ணிக்கலாம் ஃபுல்லாகவே. ஓகே, இப்போ பாருங்கள், கட் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு ஃப்ரண்ட்டுக்கு 2 பீஸ் வந்து கிடச்சிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ பேலன்ஸ் இருக்கிற துணியில் 4ஆக ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இப்போ 5 இன்ச்சஸ் வந்து ஹைட்டும் 8.5 இன்ச்சஸ் வித்தும் தேவைப்படுது. இப்போது 2.5 இன்ச்சஸ் மைனஸ் பண்ணி மேலே ஹைட்லேருந்து இந்த மாதிரி ஷேப் கொடுத்துக்கோங்க. 5 இன்ச்சஸ் வந்து நமக்கு ஸ்லீவ்னுடைய ரவுண்டு, அது கூட சீமிங்க்கு ஆட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். இப்போ ஸ்லீவ் கட் பண்ணிட்டோம். வாங்க எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஃப்ரண்ட் பீஸ் எடுத்துருக்கலாம். இது வந்து 2 பீஸாக இருக்குது இல்லையா. இப்போது இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் பீஸ் வந்து 2 பீஸ் எடுத்துக்கோங்க. இதனுடைய அகலம் வந்து 2 இன்ச்சஸ் இருக்குது. இப்போ எனக்கு ரைட் சைடு இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வச்சு ஒரு தையல் போட்டுக்கோங்க.
ஓகே, இந்த துணியினுடைய நல்ல பக்கமும் அந்த ஸ்ட்ரெயிட் பீஸினுடைய நல்ல பக்கமும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி ப்ளேஸ் பண்ணி ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் நான் தையல் போட்டுகிட்டே வரேன். மேலேருந்து கீழே வரைக்கும் தைச்சி விட்டுட்டு வாங்க. ஓகே, இப்போ கீழே வரைக்கும் தைச்சாச்சு. இதை அப்படியே நீங்கள் இப்போது உள்பக்கமாக டபுள் ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஃபோல்டிங் பண்ணி ஓகே, இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம். சின்னதாக ஒரு ஃபோல்டிங், அதுக்கப்புறம் இன்னொரு ஃபோல்டிங். நீங்கள் இப்படி பண்ணும்போது நமக்கு ஃபுல்லாக வந்து ஃபோல்ட் பண்ணோன்னு இல்லை. நம்ம ப்ளவுஸில் எல்லாம் வந்துட்டு ஐ கட்டுறதுக்கு எப்படி கொஞ்சம் துணி வந்து வெளியில் தெரிகிற மாதிரி ஃபோல்ட் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போது இது ஸ்டிச் பண்ணியாச்சு. அடுத்து எனக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறத இந்த மாதிரி மேல் பக்கமாக துணி வச்சு ஒரு தையல் போட்டுட்டேன். இதை அப்படியே உள்பக்கமாக டபுள் ஃபோல்ட் பண்ணி பாருங்கள், ஃபுல்லாக இதை வந்து ஃபோல்ட் பண்ணிடுங்க. ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ நான் ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நமக்கு ஃப்ரண்ட் பீஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போது இந்த 2 பீஸையும் பாருங்கள், எனக்கு ரைட் சைடில் இருக்கிற பீஸுக்கு மேலே லெஃப்ட் சைடு இருக்கிற பீஸை ப்ளேஸ் பண்ணி அந்த ஓரத்தில் தையல் போட்டுகிட்டே வரணும். நமக்கு இது ஃப்ரண்ட் ஓப்பன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா, ஸோ இப்போ ஷோல்டரில் இருந்து எவ்வளோ மெஷர்மெண்ட்டில் நமக்கு ஓப்பன் வேணும்னு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கணும். இப்போ நான் 30 இன்ச்சஸில் பாருங்கள், அது வரைக்கும் க்ளோஸ் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு கீழே ஓப்பன் வைக்க போகிறேன். ஓகே, இப்போ இந்த பீஸை வந்து இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டுட்டு வந்துடுங்க. அந்த 30 இன்ச் வரைக்கும் நம்ம தையல் போட்டோன்னா போதும். இந்த ஏலைன் டாப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிட்டிங் வந்து கரெக்டாக காட்டும். உங்களுக்கு அழகாக உங்களுடைய ஷேப் வந்து அழகாக தெரியும். பாருங்கள், இப்போ இது வரைக்கும் ஸ்டிச் பண்ணி இப்படி துணி திருப்பி விட்டுட்டு திரும்ப ஒரு தையல் போட்டுக்கிறேன். தையல் போட்டு அப்படியே மேலே வந்துடுறேன். அவ்வளோதான். பாருங்கள், இப்போ ஃப்ரண்ட் பீஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரண்ட் ஓப்பன் இந்த மாதிரி இருக்கும். ஓகே, இப்போது இதனுடைய நெக்லைனை கிராஸ் பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். 1 இன்ச்சு கிராஸ் பீஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். 1 இன்ச் அகலத்தில் இதை டாப்பினுடைய மேல் பக்கமாக வச்சு ஒரு தையல் போட்டுகிட்டே வாங்க. அதுக்கப்புறமா நாச்சஸ் போட்டு உள் பக்கமாக டபுள் ஃபோல்ட் பண்ணி தையல் போட்டுக்கோங்க. ஓகே, இதே மாதிரி நம்ம பேக் சைட் பீஸையும் நெக்கு வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், இப்போ ஆல்ரெடி நான் இது ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுக்கும் சேர்த்து இந்த மாதிரி ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்க போகிறேன். எப்போவுமே ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது 2 ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி இன்னொரு பக்கத்துலேயும் ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்து வந்து நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணோம். அதுக்காக அந்த ஸ்லீவ் எடுத்து அதனுடைய அந்த பாட்டம் இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டுக்கலாம். ஓகே, இதை மாதிரி 2 ஸ்லீவையும் ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சிடுறேன்.
இப்போ இந்த ஸ்லீவை நம்ம டாப்பில் அட்டாச் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ ஸ்லீவ் 2 பக்கமும் ஜாயின் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து சைடு ஜாயின் பண்ணிடலாம். சைடு ஜாயின் பண்ணும்பொழுது நம்ம அந்த ஹிப்பினுடைய ஹைட்டில் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அது வரைக்கும் வந்து சைடில் வெளியில் போகாமல் நம்ம அந்த 1 இன்ச்சு கேப் விட்டுருப்போம். அந்த இதில் நீங்கள் வந்து சைடு ஓப்பன் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணுறதா இருந்தால் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அதாவது ஹிப்பினுடைய ஹைட் வரைக்கும் வந்து அதுக்கப்புறமா வந்து சைடு ஓப்பன் வச்சுக்கோங்க. பட் இது நான் வந்து சைடு ஓப்பன் இல்லை, ஃப்ரண்ட் ஓப்பன் மட்டும்தான் வைக்கிறேன். ஸோ மேலேருந்து கீழே வரைக்கும் அப்படியே தையல் போட்டுகிட்டே வரேன். இந்த ஹிப்பினுடைய ஹைட்டுக்கு அப்புறம் 1/2 இன்ச்சு கேப்பில் ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டேன். 2 பக்கமும் இப்போது சைடு ஜாயின் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பாட்டம் டபுள் ஃபோல்ட் பண்ணி ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ரொம்பவே அழகான ஒரு A லைன் டாப் வந்து ஃப்ரண்ட் ஓப்பனோட கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டோம். இதில் சென்டரில் வேணும்னா நீங்கள் ஃபேன்சி பட்டன்ஸ் வந்து ஆட் பண்ணால் இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், அந்த ஷேப் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், ஓப்பன் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.